பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை கோயம்பேடு சிறப்பு சந்தையில் கரும்பு, மஞ்சள், இஞ்சி, தோரணம் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் களத்திலிருந்து விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் பொங்கலுக்கு என சிறப்பு சந்தை என்பது ஜனவரி 9ஆம் தேதி முதல் செயல்பட்டு வருகிறது. பொங்கலுக்கு இன்னும் ஒரு நாளே இருக்கக்கூடிய நிலையில இந்த பொங்கல் சிறப்பு சந்தையில இறுதிக்கட்ட பர்ச்சேஸை பொதுமக்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். பொங்கலுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களான கரும்பு, மஞ்சள், இஞ்சி, தோரணி உள்ளிட்ட பொருட்களுடைய விற்பனை என்பது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஒரு பக்கம் பொதுமக்களும் அதே போல சிறிய வியாபாரிகளும் இன்றைய தினம் இறுதி நாள் என்பதால நேரடியாக இந்த பொங்கல் சிறப்பு சந்தையில தேவையான பொருட்களை தற்பொழுது வாங்கி செல்கின்றன. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சிறிய ரக கரும்பு ஒரு கட்டு 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போல முதல் ரக கட்டு ஒரு கட்டு 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இஞ்சி ஒரு கட்டு 100 ரூபாய்க்கும், மஞ்சள் ஒரு கட்டு 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போல தோரணைகளும் விலைகளும் நேற்றைய விலையை விட இன்றைய தினம் குறைவாகவே விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நேற்றைய விலையை விட அனைத்து பொருட்களின் விலைகளும் என்பது கணிசமாக குறைந்திருக்கிறது. பொதுவாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பொருட்களுடைய வரத்து அதிகமாக இருந்தாலும் பொதுமக்களுடைய வருகை என்பது மிகவும் குறைவான அளவில் இருப்பதன் காரணமாக வியாபாரம் மிகவும் மந்தமாக செல்வதாக தான் விவசாயிகள் தெரிவிக்கின்றார்கள். பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் இன்றைய தினம் தங்களுடைய எடுத்து வந்தக்கூடிய கரும்பு, மஞ்சள், இஞ்சி உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும் என அவர்களும் காலை முதலே தங்களுடைய பொருட்களை விற்பனை செய்து வருகிறார்கள். அனைத்து பொருட்களின் விலையுமே கணிசமாக குறைந்திருக்கக்கூடிய நிலையில ஏராளமான பொதுமக்களும் சிறு வியாபாரிகளும் தற்பொழுது கோயம்பேட்டில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொங்கல் சிறப்பு சந்தையில் நேரடியாக பொருட்களை பெற்று சென்றிருக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணியுடன் செய்தியாளர் வெங்கட்ரமணன்.